because you are here. You're the nearest thing to heaven that I will say. I'm on top of the world, down on creation, and the only One night, a sleepy little boy knelt beside my bed. He smiled. Choking up wine. I wonder if he and his dad get on the ball so high. I'd like to thank God for you, Daddy. யாரெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணுவேன். அந்த நடுவில் பிரேக் டைமு செஷன் முடிஞ்சிருக்கும், 3.5 hours செஷன் போயிருக்கும், தெரியாத டைம் 4 hours செஷன் முடிஞ்சிருக்கும். சூச்சு பிரேக் ஒரு 40 minutes இருப்பார். அதுக்கப்புறம் திருப்பி 3.5 செஷன்ஸ், ஆவரேஜ் 4.5 hours தான் டோட்டலாக தூங்கிருக்கும் எவ்ரிடே. அதுவும் லெஸ் 4 to 4.5 hours அதான் சொல்லுவார் அவர். இதுக்கு மேலே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஸோ நடுவில் என்ன பண்ணுறது, என் மைண்டில் வந்து வேறு கையில் மொபைல் எதுவும் கிடையாது. வானம் தெரியும், தர தெரியும், புல் அறையில் படுத்துட்டு இருப்பேன். புல்லில் ஆடுவேன். அதில் வேறு கிராஸ் ஆப்பர் ஓடிட்டு அப்படி ஓடிட்டு இருக்கும். அதை காப்பாற்றுறதுக்கு போவேன் பிடிச்சிட்டு. அது யாரும் டான்ஸ் ஆடி முடிச்சிடுவான். ஸோ அதனால் எதெல்லாம் அந்த டான்ஸ் ஆடுறதுல இருக்கோ, கிராஸ் ஆப்பர், பட்டர்ஃப்ளை எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கி தனியாக போடணும், காப்பாற்றணும். நம்ம பொழுது போடணும். எனக்கு கூட 200 பேர் யாரும் யாரை பார்க்க முடியாது, கண்ணால் யாரையும் யாரும் முடியாது, பேசவும் முடியாது, வாயை திறக்கவே முடியாது. அதான் நார்மலாக சொல்லுவாங்க. வந்தப்புறம் அப்பப்போ வெந்நீர் தர சொல்லுவாங்க. அப்பயே கேட்கணும்னு நினச்சேன். வெந்நீர் குடிச்சிட்டு குறைய பேசணும். நீங்கள் தான் மேக்ஸிமம் பேசணும், குறைய பேசணும்னா ஐ ஹேவ் டு கெட் பேக் டு நார்மல். வாயை திறக்காமல் இருந்திருக்கேன்ல. ஸோ ஐ ஹாவ் டு பி வெரி லெஸ். நீ கொஞ்சம் பேசிட்டு நாளைக்கு தான் நிறைய பேச ஆரம்பிக்கலாம். அதான் நார்மல் வே டு கம் அவுட் ஆஃப் திஸ். பார்க்கணும் அவா மாட்டது. ஸோ எல்லாம் செட் ஆகிட்டோம். அங்கே லோ இன்னும் லோயர் ட்ரபிள் எடுத்துக்கோ. கடலை தாரு மழையாயினோரு இவை தாண்டி தானே பெற்றேனும் உருகாது பிரிவோது பல நூற்றாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 சரம்தான் பாடுமோ.
வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமின்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும் கன்னி மகள் அருகே இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசயம் சுகம் தரும் மணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி 7 சரந்தான் பாடுமோ முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்த அதரம் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லன பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கன்னி பாவையின்றி 7 சொரந்தான் பாடுமோ எங்க ஆஃபீஸ் ரொம்ப பெட்டர். அவர் மூச்சு வாங்கினாரு, ஒரு மூச்சு வாங்கல. எனக்கு கூப்பிட்டா கூட போடும். அதாவது எனக்கு மிக்ஸ் பண்ணி நின்னுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்பவே நின்னுங்க. யாரு பண்ணுங்க, யார் புத்திசாலியோ அவங்க தான் பண்ணு. கஷ்டமான வேலை. 4 3 2 1 நீ ஒரே ஒரு சரி ஓகே got it ஓகே got it we'll practice once எல்லாரும் வந்து இப்போ திரும்ப நில்லுங்க ப்ளீஸ் தேங்க் யூ நீதான் சொல்லணும் எப்படி வேணா நில்லுங்க நீங்க டிசைட் பண்ணுங்க அவ்வளவுதான் பெர்ஃபெக்ட் ரெடியா உங்களுக்கு நம்பர் தெரியுமா 9 First day of Christmas, my true love sent to me a partridge in a pear tree. On the second day of Christmas, my true love sent to me 2 turtle ducks and a partridge in a pear tree. On the third day of Christmas, my true love sent to me 3 French hens, 2 turtle ducks and a partridge in a pear tree. On the fourth day of Christmas, my true love sent to me 4 calling birds, 3 French hens, 2 turtle ducks, and a partridge in a pear tree. On the fifth day of Christmas, my true love sent to me 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle ducks, and a partridge in a pear tree. On the sixth day of Christmas, my true love sent to me 6 days. 6 geese are laying. So 6 geese are laying. 5 golden rings. 4 calling birds, 3 French hens, 2 turtle ducks, and a partridge in a pear tree. My true love sang to me 10 lords are leaping, 9 ladies dancing, 8 maids are milking, 7 swans are swimming, 6 geese are laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle ducks, and a partridge in a pear tree. On the 11th day of Christmas, the true love sang to me 11 pipes are piping, 10 lords are leaping, 9 ladies dancing, 8 maids are milking, 7 swans are swimming, 6 geese are laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle ducks, and a partridge in a pear tree. Last one. On the 12th day of Christmas, my true love sent to me 12 drummers drumming, 11 pipers piping, 8 lords are leading, 9 ladies lunching, 8 maids are milking, 7 swans are swimming, 6 geese are laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle ducks, and a partridge in a pear tree. Now got it. ஹரி போயிட்டா இருக்கு
Happy Christmas and advance Happy New Year to all. Warm welcome to one and all for our Surupa Christmas celebrations. Welcoming to Father Arun, Ayya Yoka and Padum Padavargal, Bhaskar sir, music team and Sai Krishna, TVS credit. So our Devi Surupa backbone, Surupa team, vision team and article team. Vardhan sir and Sudha madam also welcome to our Christmas celebration. Welcoming very special person. He is highly positive, vibrating person, motivational speaker, spiritual guru, Lavan temple founder, social activities, Satya Sai devotee, Infinities, Rise and Shine founder, equity market consultant. Chennai is one of the top auditor, our A.S. Kumar sir. Very proud and pride welcoming our bold and courage woman, Yengal Singapenne, Surupa Group of Companies, one of the managing director, Purni madam. This Christmas is very special because our chief guest came from US. He is young Infinitist, Satya Sai devotee, singer, dancer, motivational speaker, multi-personality cultural activities, global corporate Microsoft USA, one of the team leader. Yes, our Kirtana Kumar. Very proud and pride, we are celebrating all the functions, especially Vinayaka Chaturthi, Deepavali, Pongal, Kartigai Deepam, Ramjan and Christmas. Why we have been celebrating all the functions? What is the purpose of the celebration? Celebration only giving for holistic abundance. What is holistic abundance? Holistic abundance only giving to be everything. Healthy, wealthy, happiness, spiritual, blissful, peaceful and everything. What is celebration? Celebration of body is health. Celebration of rhythm is music. Celebration of good is appreciation. Celebration of relationship is love. Celebration of work is an art. Celebration of life is beautiful living. Celebration only will lead love. Love will lead to bhakti. Bhakti will lead to faith. Faith will lead to surrender. Faith and surrender will making miracles in our life. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் உளம் கனிந்த மனமார்ந்த நெஞ்சார்ந்த எங்களது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Holy
12 டேஸ்க்கு ஒரு நாளும் அந்த ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து போடுற ஒரு ஆர்னமெண்ட் பத்தி பாட்டு இங்கிலீஷ் பாட்டு. So we'll start. On the first day of Christmas, my true love sent to me a partridge in a pear tree. On the second day of Christmas, my true love sent to me 2 turtle doves and a partridge in a pear tree. On the third day of Christmas, my true love sent to me 3 French hens, 2 turtle doves and a partridge in a pear tree. On the fourth day of Christmas, my true love sent to me 4 golden birds, 3 French hens, 2 turtle doves and a partridge in a pear tree. On the fifth day of Christmas, my true love sent to me 5 golden rings, 4 golden birds, 3 French hens, 2 turtle doves and a partridge in a pear tree. On the sixth day of Christmas, my true love sent to me 6 geese a laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle doves and a partridge in a pear tree. On the seventh day of Christmas, my true love sent to me 7 swans a swimming, 6 geese a laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle doves and a partridge in a pear tree. On the eighth day of Christmas, my true love sent to me 8 maids a milking, 7 swans a swimming, 6 geese a laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle doves and a partridge in a pear tree. On the ninth day of Christmas, my true love sent to me 9 ladies dancing, 8 maids a milking, 7 swans a swimming, 6 geese a laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle doves and a partridge in a pear tree. On the 10th day of Christmas, my true love sent to me 10 birds a laying, 9 ladies dancing, 8 maids a milking, 7 swans a swimming, 6 geese a laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle doves and a partridge in a pear tree. On the 11th day of Christmas, my true love sent to me 11 pipers piping, 10 birds a laying, 9 ladies dancing, 8 maids a milking, 7 swans a swimming, 6 geese a laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle doves and a partridge in a pear tree. And the last one on the 12th day of Christmas, my true love sent to me 12 drummers crowding round, the leading 10 birds a leaping, 9 ladies dancing, 8 maids a milking, 7 swans a swimming, 6 geese a laying, 5 golden rings, 4 calling birds, 3 French hens, 2 turtle doves and a partridge in a Bye.
வந்திருக்கும் ஃபாதர் அரோரா அவர்களை மீண்டும் ஒரு முறை எங்களது சுருபா குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று சுருபா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கட்டாயம் தேவை என்பதால் சுருபா கிறிஸ்துமஸ் விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நாசர் சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. கிளாசன் சார் அவர்களையும் சுருபா சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். கார்த்திக் சார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த நேரத்திலேயும் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்புக்குரிய ஏஎஸ் குமார் ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இங்க வந்து பார்த்த பிறகு வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சின்ன பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். இங்க வந்து பார்த்தா இங்க சிறுவர்களை நான் பார்க்க முடியல, ஐயாவை தான் நான் பார்த்தேன். எல்லாரோடும் ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை அவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுடைய எல்லா விதமான பணிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே நான் சார்ந்திருக்கிறேன். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த இடத்திற்கு நான் வருவதற்கு காரணமாயிருந்த அன்புக்குரிய சகோதரி நான்சி அவர்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துகிறேன். இங்கே கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடலை ஐயா நீ ஒரு 2 பாடலாவது பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நிறைய பாடலாம். ஆகவே ஒரு பாடலை நான் பாடி ஆண்டவருடைய வசனத்தை கொஞ்ச நேரம் உங்களோடு கூட சொல்ல ஆவியானவர் தாமே புகழ் பாடிட பிறந்தார், புகழ் பாடிட பிறந்தார், ஆற்று முழுவதும் தேர்ந்தெடுத்த மாதேவ தேவனே, Hallelujah,
புகழ் பாடிட பிறந்தார் அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட. Feeling Jesus here. You have to feel that. Go. தாவீது நகரத்திலே மண்டலகே ஊரிலே சத்தியத்தை செய்யறிந்தாரே மரியாதை பெருவரை உணர்ந்தாரே. தாவீது நகரத்திலே மண்டலகே ஊரிலே சத்தியத்தை செய்யறிந்தாரே யோசேப்பு மரியாதை பெருவரை உணர்ந்தாரே. மரியாதை பெருவழி உணர்ந்தாரே. ஊரினிலே சத்தியத்தை தேடியறிந்தாரே யோசேப்பு மரியாதை பெருவழி உணர்ந்தாரே. வேற எங்க டான்ஸ் ஆனாலும் முன்னாடி வாங்க. நல்லா ஆடுறாங்க. கம்பெனிக்கு ஆள் இல்லையா? அடிடைய நாடுகளை நள்ளிரவில் காத்திருக்க அடிடைய நாடுகளை நள்ளிரவில் காத்திருக்க வாணிதூத துடி துதித்தாரே தேவன் மனிதனை சிறந்தறிந்தாரே. வாணிதூத துடி துதித்தாரே தேவன் மனிதனை சிறந்தறிந்தாரே. தாவீது நகரத்திலே இருந்தழகே ஊரிலே சத்தியத்தை தேடியறிந்தாரே மரியாதை பெருவழி உணர்ந்தாரே. தாவீது நகரத்திலே ஞானிகளும் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து விடையடைந்து ஞானிகளும் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து விடையடைந்து பாலனை கண்டு பணிந்தாரே பரிசாய் காணிக்கை தந்து மகிழ்ந்தாரே. பாலனை கண்டு பணிந்தாரே பரிசாய் காணிக்கை தந்து மகிழ்ந்தாரே. தாவீது நகரத்திலே அழகே ஊரிலே சத்தியத்தை தேடியறிந்தாரே யோசேப்பு மரியாதை பெருவழி உணர்ந்தாரே. தாவீது நகரத்திலே அழகே ஊரிலே சத்தியத்தை தேடியறிந்தாரே யோசேப்பு மரியாதை பெருவழி உணர்ந்தாரே.
தாவீது நகரத்திலே பெத்லகேம் ஊரிலே சத்தியத்தை தேடி அலைந்தாரே யோசேப்பு மரியாளின் பெருவழி உணர்ந்தாரே தாவீது நகரத்திலே பெத்லகேம் ஊரிலே சத்தியத்தை தேடி அலைந்தாரே யோசேப்பு மரியாளின் பெருவழி உணர்ந்தாரே. Said to them, "Do not be afraid. Behold, I bring you good things of great joy, which will be to all people. For there is born to you this is the day in the city of David a Savior, who is Christ the Lord. And this will be the sign of you. You will find a babe wrapped in a swaddling clothes, lying in a manger." And suddenly there was with the angel a multitude of the heavenly host, praising God and saying, "Glory to God in the highest, and on earth peace, Godwill toward men." So it was when the angels had gone away from them into heaven that the shepherds said to one another, "Let us now go to Bethlehem." தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த காட்சணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். From whence come my help? My help comes from the Lord who made heaven and earth. He will not allow your foot to be moved. He who keeps you will not slumber. Behold, he who keeps Israel shall neither slumber nor sleep. The Lord is your keeper. The Lord is your shade at the right of your hand. The sun shall not strike you by the day, nor the moon by night. The Lord shall preserve you from the evil. He shall preserve you, your soul. The Lord shall preserve your going out and your coming in from this time forth and even forevermore. Amen. Amen. 46.10 பாசம். ஹலோ எங்க இருக்கு? அதுல இருக்குது. ஹலோ. ரைட். ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். பாசம் 46.10. My favorite line. How a meditation or being silent you can know God. This is the line which says that in Psalm 46.10. Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. When you are still, when you meditate, Jesus will appear. You will know He is your God. A 10 minutes of meditation, 10 minutes of being silent. In a noise world, we are always what to do next, without giving time with God. Being silent is time with Jesus. If you can be still for 10 minutes a day, you will see Jesus in your life. Don't waste time. Be still. Reduce noise. So much of noise going in our head. We are not able to listen to the voice of Jesus. He is talking to us. We are only closing up. We are noisy. 10 சேனல் ஓபன் பண்ணி வச்சிட்டோம். அவர் பேசுறது எப்படி கேட்கும்? அவர் பேசிட்டு இருக்கார். உனக்கு சொல்றாரு, எவ்வளோ கொடுக்கணும் அவனுக்கு ஆசைப்படுறாரு. நீ ஸ்டில்லா நீ சைலண்டா இருக்க மாட்டீங்க. Just be silent. Know that Jesus, you will know Jesus is your Lord. Love you so much. Thank you. உள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலேயும் உயர்ந்திருப்பேன். God is great அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், மெடிடேட் பண்ணணும். இந்த உலகம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகம். Always we are busy with something. ஏதாவது ஒன்றிலே நாம் பிஸியாகவே இருக்கிறோம். ரெஸ்டே கிடையாது, ஓய்வே கிடையாது, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே நாம் பல தோல்விகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட
கர்த்தருடைய இந்த வேத வசனத்திலிருந்து சற்று நேர தியானத்திற்காக நான் கொண்டு வந்திருக்கிற முக்கியமான இந்த வேத பகுதியை ஐயா அவங்க வாசிச்சாங்க. ஐயா பேரு கிளாட்சன் ஐயா அவங்க அற்புதமாய் வாசித்தார்கள். அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது, குழந்தையாய் பிறந்த பொழுது, அந்த அற்புதமான அந்த நல்ல செய்தியானது மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆடு மேய்க்கிற மெய்ப்பர்கள். இந்த மெய்ப்பர்களை குறித்து சரித்திர பின்னணி சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் கடவுளுடைய ஆலயத்திலே பஸ்கா பண்டிகையிலே பலி செலுத்துகிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் தங்களுக்கென்று அதை வாங்கி அதை வளர்ப்பதற்காக ஒரு மெய்ப்பர்கள் கூட்டத்தை அங்கே வைத்திருந்தார்கள். இந்த பலி செலுத்துகிற ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மெய்ப்பர்களுக்கு இந்த தேவ தூதர்கள் போய் சொல்லுகிறார்கள், பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன நல்ல செய்தி? இன்னைக்கு நல்ல செய்தியை கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நல்லதல்லாத செய்திகள் ஏகப்பட்டது காதுல வந்துட்டே இருக்கு. போன வருஷம் கொரோனானாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வந்தது. சரி, இதோட முடிஞ்சிருவோம்னு நினைச்சோம். திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? ஒமைக்கிறான். இந்த மாதிரி ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கு. எல்லாம் அற்புதமான செய்தியா? இருதயத்திற்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. எப்படிதான் நம்ம குடும்பத்தை தள்ளி கொண்டு போவது, எப்படிதான் என் வாழ்க்கையை நடத்துவது, ஒன்றும் புரியல. கேட்பதெல்லாம் துர்ச்செய்திகளா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கோ கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். A good news to you all, not only a specific people. அங்கே மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அங்கே மெய்ப்பர்களை பார்த்து அந்த தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள்? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மெய்ப்பர்களை பார்த்து சொன்னார். இன்றைக்கு நல்ல செய்தியை எதிர்பார்க்கிற மனம் எல்லாருக்குள்ளே இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருமா? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு மேனேஜர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருமா? இல்ல வீட்டுல, குடும்பத்துல, சமுதாயத்துல, எல்லா இடங்களிலேயும் ஒவ்வொருவருடைய மனமும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஏதாவது ஒரு நல்ல செய்தி. நல்ல செய்தி சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேரு நம்மை திசை திருப்பி எங்கெங்கயோ நம்மை கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிற ஒரு நல்ல செய்தி, ஒரு 3 காரியங்கள், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 3 காரியங்கள். அது ஏன் நல்ல செய்தி என்பதை மாத்திரம் உங்களோடு நான் சுருக்கமாக சொல்லி, ஏன்னா சுருக்கமா பேசினாதான் அடுத்த வாட்டி கூப்பிடுவீங்க, சரிதானே? இல்லைன்னா பெருக்கமா பேசினா போயிட்டு வாங்கயானே. ஒரு சர்ச்சில் அப்படிதான் ஒரு மூப்பர், சர்ச்சினுடைய மூப்பர் எழுந்து நின்று சொன்னாராம், சுருங்க பிரசங்கிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள் சொன்னார் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி. அதனால அவரு கொஞ்சம் சுருக்கமாக பேசிட்டார். நானும் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாகவே உங்களோடு நான் சில காரியங்களை கொண்டு வந்த சில காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஐயா அவர்கள் வாசித்த அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அங்கே முதலாவது தேவதூதர்கள் அந்த மெய்ப்பர்களை பார்த்து, அவர்கள் தேவாலயத்தினுடைய ஆடுகளை மேய்த்தவர்கள், ஆனால் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு போவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் அவர்கள் வளர்க்கிற அந்த ஆடுகள் எல்லாம் தேவாலயத்திற்குள் போகும். அன்றைக்கு இருந்த கால நிலைகளிலே அவர்கள் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள். அவர்களை பார்த்து இந்த தேவ தூதர்கள், இறை தூதர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். A savior was born. ஒரு இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பிரியமான எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய ஜனங்களே, இந்த இரவு பொழுதிலே இப்படி அருமையான ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை ஐயா அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உங்களை எல்லாரும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாங்க இறங்கும் போதே பார்த்தேன், எல்லாருடைய தலையில பார்த்தா ஒரு குல்லா வச்சிருக்கீங்க. இங்க நிறைய சாண்டா கிளாஸ் வந்துட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சேன்.
உள்ள வந்து பார்த்த பிறகுதான் எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடி உங்களையே மறந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா இங்கே வசனம் சொல்லுகிறது எல்லா ஜனமும் மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக, எல்லாரும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக இயேசு இந்த உலகத்துல வந்தார். எப்படி வந்தாருங்க? எப்படி வந்தார்? இரட்சகராய் வந்தார். தி சேவியர். மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த ரட்சிப்பு என்கிற இந்த கிரேக்க பதத்திற்கு சொட்டூரியா என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. மனிதனால் விடுபட முடியாத நிலையிலே இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இறைவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து மனிதனாய் இருக்கிற மனிதன் தன்னிலே மனிதனாய் மாறுவதற்கு அவனுக்கு உதவி செய்கிற ஒரு நிலை. மனிதன் இந்த உலகத்திலே மனிதனாய் இல்லை, ஏதோ ஒரு வகையிலே அதிலிருந்து வெளியே போய்விட்டு இருக்கிறான். இங்கே பிரசங்கி என்ற ஒரு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருந்து, கடவுள் மனிதனை நல்லவனாக படைத்தார், செம்மையானவனாக படைத்தார். ஆனால் அவர்களோ பல்வேறு உபாய தந்திரங்களை பயன்படுத்தி அவர்கள் விலகி போனார். They are missing the mark or line somewhere there. எங்கேயோ மிஸ் ஆகி போயிருக்கிறாங்க. எவ்வளவோ மிஸ் ஆன இடத்துல இருந்து திரும்பவுமாக வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் வர முடியவில்லை. ஒருவன் தன்னைத்தானே தூக்கி கொள்ள முடியாது. யாரா அப்படிப்பட்ட வீராங்கனைகள் யாரா இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே தூக்கி கொள்ளுகிற அளவுக்கு என்னால் முடியாது. என்னை நானே தூக்கிக் கொள்ள நானும் அப்படியே பார்க்கிறேன், என்னால் வர முடியல. இப்படிப்பட்ட தன்னிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கோ அதிலிருந்து விடுதலை ஆவதற்கோ பலன் இல்லாத, ஆற்றல் இல்லாத ஒரு மனிதனை அவனுடைய நிலைக்கு கொண்டு வரும்படியாக ஒரு கடவுள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு பேர் சேவியர். அவரால் மாத்திரம்தான் முடியும். அவர்தான் தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏன் அது நற்செய்தி என்று சொன்னால், தன்னுடைய நிலையை விட்டு தவறி போன அந்த மனிதன் திரும்பவுமாய் கடவுளுக்குள்ளே வருவதற்கு அவன் முயற்சித்தும் முடியாமல் தோற்று போய் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி கொள்கிறான். எப்படியாகிலும் அந்த மோட்சத்தை பெற்றுக் கொள்ளணும், சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளணும், இதை பண்ணலாம், தான தர்மம் செய்யலாம், இந்த காரியத்தை செய்யலாம், அந்த காரியத்தை செய்யலாம், இதெல்லாம் செய்தால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பாவத்திலிருந்து விடுபடாவிட்டால் அவன் கடவுளிடத்திலே போக முடியாது. ஏன்னா கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால் தூய்மையானவர், பரிசுத்தமானவர். அவரிடத்திலே எந்த விதமான தீமைகளும் இல்லை. அவரிடத்திலே நாம் போக வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படியேப்பா இப்பதான் அப்படியே பரலோகத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி தியானத்துல ஆடுது. ஃபார் எக்ஸாம்பிள், சார் இருக்காரு, இந்த ஆபீஸுக்குள்ள வரணும், நான் வெளியும் சொல்லி மாறுறேன், அதனால உள்ள ரூம்ல கூப்பிட்டு உட்கார வச்சிட்டார். சரிதானே சார்? இதுவே நான் வர வழியில இங்கே சாக்கடையில விழுந்துட்டேன், நான் தான் என்னதான் கூப்பிடுறாரு, ஆனா விழுந்துட்டேன், என் சரீரம் எல்லாம் அப்படியே ரொம்ப டஸ்டா இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி போச்சு. வரேன், என்ன இருக்கிற வாட்ச்மேன் கூட மேலே கீழே பார்ப்பாரு, யாரா இவரு? சாரை பார்க்கணும். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உன்னை என்ன பண்ண மாட்டேன், உள்ள விட மாட்டேன். உள்ள விட்டா நான் வெளியே போயிட்டேன். அவரை பார்க்கிறதுக்கு அதற்குரிய ஒரு வஸ்திரம் எனக்கு தேவை. சாதாரண இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு உயர்ந்த பதவிகளில் இருக்கிற மனிதர்களை பார்ப்பதற்கே நாம் அதற்குரிய வஸ்திரத்தோடு போனாதான் நமக்கு அனுமதி. உங்களையும் என்னையும் உண்டாக்கின கடவுளை நான் போய் சந்திக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானே எப்படி இருக்கணும்? அந்த தூய்மையை அம்மாம் சோப் போட்டு கழுவிடலாமா? நல்ல சோப் போட்டு குளிச்சா தூய்மையாயிடலாமா? சரீரம் தான் தூய்மையாகும். நம்ம பேசுற பொய் என்ன, நம்ம ஆடுற ஆட்டம் என்ன? நான் இந்த ஆட்டத்தை சொல்லுங்க, நான் வேற ஆட்டம். நான் நீங்க ஆடுறது இது ஓகே, சிலர்லாம் ஆடுவாங்க. இப்படிப்பட்டதான பாவத்தோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால் பரிசுத்தம் உள்ள கடவுளிடத்திலே நெருங்கி சேரவே முடியாது. இந்த பாவத்திலிருந்து மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆற்றல் இல்லாதவனாயிருக்கிறான்.
வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயிடத்திலே பிறந்த எவரும் பாவத்திலே பிறக்கிறார், பாவ சரீரத்திலே பிறக்கிறார்கள். எல்லா சமயம் ஆதாம் ஏவாள் கதை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். பாவத்தினாலே அவருடைய வித்திலே உருவான ஒவ்வொருவரும் பாவத்தினுடைய சாயலை பெற்றிருக்கிறார்கள். எந்த பிள்ளைக்கும் எந்த தகப்பனும் தாயும் உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வச்சு நீ செய்யணும் அப்படின்னு கத்து கொடுக்கறது இல்லை. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது, சொல்ல மாட்டேங்குது. அவ்வளவு நாளா அம்மா அப்பா கிட்ட சொன்னது கொஞ்சம் அப்படியே வளர வளர சொன்ன அடிக்கிறாங்கல்ல, திட்டுறாங்கல்ல, அப்ப மறைக்குது. பாவத்தை மறைத்து வாழ பழகுகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாததுனால கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். ஏன்? தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மக்கள் மாம்சத்திலே இருக்கிறார்கள். எல்லாம் டுஷ்னு ஒரு கடவுளா நேரம் வந்து உட்கார்ந்துட்டு நீங்கெல்லாம் பரிசுத்தமாகணும்னு சொல்லியிருப்பாரு. நீங்களும் மாம்சத்திலே, நானும் மாம்சத்திலே இருக்கிறபடினாலே கடவுள் இந்த உலகத்திலே மாம்சத்திலே என்றால் இரட்சகராய் வந்தார். அதுதான் அங்க வசனம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பாவங்களையும் தன் மீது சுமந்து கொள்ளுகிற ஒரு இரட்சகராக இந்த உலகத்திலே வந்தார். இஸ் a savior, இரட்சகர். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், மனிதர்கள் இந்த உலகத்தையே கையில புடிச்சிக்கலாம். பதவி, பணம், இதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தையே நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்து விடும். அலெக்சாண்டர் சொன்னாரு, இந்த உலகம் முழுசையும் நான் எப்படியாகிலும் பிடிச்சிருவேன். அதுக்கு ஏற்றவனமாய் பல நாடுகளை அவர் தன் கையகப்படுத்தினார். செத்துட்டு போகும்போது அவர் சொன்னார் மருத்துவர்களிடத்துல, சாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய 2 கரங்களையும் என்னுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சவப்பெட்டிக்கு வெளியே விட்டு என்னை கொண்டு போவேன். ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் எதையும் கொண்டு போகவில்லை, என்னால் கொண்டு போக முடியாது. எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு, ஆனால் இங்கிருந்து போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. எல்லாவற்றையும் இங்கதான் விட்டுட்டு போயிடணும். பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே வந்ததினுடைய நோக்கம் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கி விடலாம், எதை வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம், ஆனால் ரட்சிப்பை மாத்திரம் சம்பாதிக்கவே முடியாது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். எப்படி வந்தார்? ரட்சகராக வந்தார். ரட்சகராக வந்தார். உங்களுக்கு அந்த ரட்சிப்பு உங்களால் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அவர் ரட்சகராக வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தேவை? எதுக்கு கம்பெனிக்கு வரீங்க? டப்பு. ஹலோ, இப்ப ஏதாவது பேசுங்க. இவ்வளவு நேரம் நல்லா ஜாலியா இருந்தீங்க, என்ன பார்த்தா பயமா இருக்கா? ரொம்ப மயங்கிடாதீங்க. சரி, நான் என்ன கேட்டேன்? நம்ம எல்லாரும் என்ன எதுக்காக வரோம்? பணம் நம்முடைய எல்லாருக்கும் முக்கியம். இதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது, சம்பாதிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கடவுள் இயேசுவை இந்த உலகத்துல ரட்சகரா அனுப்பியிருக்க மாட்டாரு. யாரும் அனுப்பியிருப்பாரு? ஒரு பேங்க் மேனேஜராகவோ இல்ல ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவோ அனுப்பியிருப்பார். ஏன்னா ஏசப்பா எனக்கு பணம் தேவை, உடனே கட்டுக்கட்டா வாமா வந்து வாங்கிக்கன்னு சொல்லியிருப்பார். இந்த உலகத்துல நமக்கு ஆரோக்கியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் ஒரு சீஃப் டாக்டரா அனுப்பியிருப்பார். சரிதானா? நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு காரியம் ரட்சிப்பு. நாம் கடவுளுடைய அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திலே ரட்சகராய் வந்தார். ஒரு கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வசனம் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்திலே ரட்சகராக வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு வசனம் சொல்லு, நான் வாசிக்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இலவசமாக. The salvation is not getting from double. பணத்தினாலே நாம் ரட்சிப்பை வாங்கிக் கொள்ள முடியாது.
மாறாக இயேசு அந்த ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக மாம்சத்திலே வந்தார். மாம்சமான மனிதர்கள் செய்கிற பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு பாவத்திற்குரிய தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையின் மூலமாக உங்களை எல்லாம் விடுதலையாக்கும்படியாய், என்னை விடுதலையாக்கும்படியாய் இந்த உலகத்திலே அவர் ரட்சகராய் வந்தார். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மாபெரும் சந்தோஷமான செய்தி. It's not for the special people. இவங்களுக்கு தான் என்று அல்ல, வசனம் சொல்லுகிறது எல்லா ஜனத்திற்கும். அங்கே சமயங்கள் இல்லை, கலர் இல்லை, வேற ஜாதி இல்லை, பணம் வைத்திருக்கிறவன் பணம் இல்லாதிருக்கிறவன் வேற்றுமை இல்லை. தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் சரிசமமானவர்கள். வசனம் சொல்லுது தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு தலைவரை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாரபட்சம் இல்லாத ஒரு நிலையில எல்லா நிகழ்ச்சிகளையும் அற்புதமா நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இன்னைக்கு நாட்டில் குறைஞ்சிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களால் தான் சில நேரங்களில் மழை வருதோ என்னன்னு தெரியல. அற்புதமான பண்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். பிரியமான எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய ஜனங்களே, இங்க வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்ததினுடைய நோக்கம் ரட்சிப்பதற்காக, மனிதனை ரட்சிப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சமயம் ஒரு வயதான பாட்டி தன்னுடைய பேர மகனை நன்றாய் படிக்க வைத்தார். நல்லா படிச்சான், நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கினான். அவனை ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு சிறந்த ஒரு படிப்பாளனாக தேர்வு செய்து ஒரு விருது கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு தன்னுடைய பாட்டியை அவன் அழைத்து கொண்டு வருகிறான். தன்னுடைய பாட்டி ஃபுல்லா முகத்தை மூடிக்கொண்டு அங்கே வந்தால், எவ்வளவு சொன்னா நான் வரமாட்டேப்பா, நீ மட்டும் போ என்று சொன்னபோது, இல்லை நீங்க வந்துதான் ஆக வேண்டும் என்று அங்கே அவளை அழைத்து கொண்டு போனான். அப்போ அங்கே இருந்த மனிதர்கள் எல்லாம், என்ன இந்த அம்மா ஒரு மாதிரி இருக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்குதே, இவங்களை போய் இந்த பையன் கூட்டிட்டு வந்திருக்கிறானே என்று எல்லாம் அருவருப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி மேடைக்கு இவன் போனான். விருது கொடுக்கும் பொழுது அவன் சொன்னான், என் பாட்டியை அழைத்து அவர்களுடைய கரத்திலே அந்த விருதை நான் வாங்க விரும்புகிறேன் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார்கள், எதுக்குப்பா, அவர்களை பார்த்தால் மக்கள் எல்லாம் கேலியாய் பேசுவார்கள் என்று சொன்னபோது அவன் சொன்னான், இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கு நான் இப்படிப்பட்டதான விருதை வாங்குகிறேன் என்று சொன்னால் என் பாட்டி அவர்கள் செய்த தியாகம்தான் என்று அங்கே சொன்னான். அப்படி என்ன தியாகம் செய்தார்கள் என்று கேட்டபொழுது அவன் இப்படியாய் சொன்னான், என்னுடைய அம்மாவும் அப்பாவும் நானும் படுத்து கொண்டிருந்தோம் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது. திடீரென்று சொல்லி எங்களுடைய வீடு தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. பக்கத்து வீட்டுல தான் எங்க பாட்டி இருந்தாங்க. வேகமாக இந்த தீ எரிந்து கொண்டிருக்கும் போது கதவை உடைத்து கொண்டு உள்ளே ஓடி வந்து என்னை மாத்திரம் அணைத்து பிடித்து கொண்டு தூக்கி வெளியே ஓடி வந்த பொழுது அவர்கள் மீது நெருப்பு விழுந்து கொண்டே இருந்தது. எதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் எரிந்த நிலையிலே என்னை உயிரோடு காப்பாற்றினார். அந்த பாட்டி தான் அவருடைய கையில தான் நான் வாங்கணும்னு சொன்னான். பிரியமான எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய நாம் செய்கிற பாவத்தினுடைய தண்டனையை நாம் அனுபவித்து நாம் அதிலே அழிந்து போகாதபடிக்கு, நரகத்திலே போய்விடாதபடிக்கு இயேசு இந்த உலகத்திலே வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை தான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் தான் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். The salvation is free. அதை யாரும் பணம் கொடுத்து வாங்கிவிட முடியாது. ஆகவேதான் உலக மக்கள் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த நற்செய்தி எப்படிப்பட்டது, அந்த நற்செய்தி என்னவென்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதுதான் தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மேய்ப்பர்களை பார்த்து ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த நாட்களில் எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பலி செலுத்துகிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. யூதர்கள் பலி செலுத்தினார்கள். தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், நீ இனி பலியாட மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு நாளா பலி செலுத்துவதற்கான ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தீர்கள், இனி அவசியம் இல்லை.
நிரந்தர பலியாக, பஸ்கா ஆடாக இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராய் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததுனால இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உலக மக்கள் அனைவருடைய பாவங்களையும் அவர் தன் தோளின் மேலே ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே வசனம் சொல்லுகிறது, சாஸ்திரிகளை அங்கே ஏரோது அரசன் அழைத்து அவர்களிடத்திலே கேட்கிறான். அவர்கள் ஏரோது அரசனிடத்திலே கேட்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம், விசித்திரமான ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. வான சாஸ்திரிகள் அதை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. உலகத்திலே ஒரு பயங்கரமான மகான், ஒரு பெரிய நபர் பிறந்தால்தான், ஒரு அரசன் பிறந்தால்தான் இப்படி நட்சத்திரம் வரும் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறதே. இந்த நட்சத்திரத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்கள் துணிந்த பொழுது அந்த நட்சத்திரம் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. அதை பார்த்து கொண்டே அந்த சாஸ்திரிகள் வருகிறார்கள். வரும் வழியிலே அது யூதேயா தேசத்திற்கு வருகிறது. யூதேயா தேசத்தில் இருக்கிறதான அந்த அரசன் ஏரோதுவின் இடத்திலே அவர்கள் போய் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். இப்படி நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம். அவர் யார்? யூதருக்கு அரசன் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிற நற்செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். The king was born. ராஜா. முதல்ல என்ன சொன்னேன்? யாராவது சொல்லுங்க. சொன்னவங்களுக்கு நீங்களே கை தட்டீங்க. சரி, முதல்ல சொன்னேன், ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சிப்பை நாம் சுயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு பாவத்திற்குரிய தண்டனையை சுமந்த இயேசுவினால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொன்னேன். இரண்டாவதாக இங்கே வசனம் சொல்லுகிறது, ராஜா பிறந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ராஜா? இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பார்க்கிற அரசனை போன்றவர் அல்ல. அங்கே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று அங்கே நியாயப்பிரமாணத்தினுடைய சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை படித்து அந்த சாஸ்திரிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஓ, அப்படி ஒருவர் பிறந்திருக்கிறாரா? இவர் அப்படி கலங்கி போகிறான். நானே ஒரு ராஜா, எனக்கு போட்டியா? இன்னொரு ராஜாவா? அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வஞ்சனையாய் பல்வேறு திட்டங்களை அவன் கீழே இருப்போம். ஆனால் விண்ணுலகின் அரசனாய் இந்த உலகத்திலே வந்த இயேசு உங்களையும் என்னையும் தோள் மீது சுமந்தார். எப்படி தோள் மீது சுமந்தார் என்று சொல்லுகிறீர்கள் ஐயா? அவர் எங்களெல்லாம் எப்படி தோள் மேல சுமக்க முடியும்? வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவங்களையும் சிலுவையிலே வைத்து தோள் மீது தான் சுமந்துட்டு போனார். இயேசு கிறிஸ்து சிலுவை எங்க சுமந்துட்டு போனார்? தோள் மீது வைத்து. ஏன் அந்த தோள் மீது யார் இருக்கிறீங்க? யாருடைய பாவங்கள் இருக்கிறது? உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவங்களுக்காக தண்டனையை தன் தோளின் மீது சுமந்தார் என்று சொன்னால், அந்த ராஜாதி ராஜா எப்படிப்பட்டவர்? தான் உண்டாக்கின சகல ஜனங்களினுடைய வாழ்க்கையும் தன்னுடைய தோளின் மீது வைக்கிறவர். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களையும் எல்லா மக்களையும் நேசித்த ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தோளின் மீது வைத்து சுமக்கிற தெய்வம். ஒரு பாட்டு பாடலாமா? எல்லாரும் மாதிரி ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே என்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே என்னை தூக்கி சுமந்திடுவார். என் இயேசு தூக்கி சுமந்திடுவார். சத்தமா பாடுங்க. ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே என்னை தூக்கி சுமந்திடுவார்.
இயேசு தூக்கி சுமந்திடுவார், துணையாக நின்றிடுவார், உன் துயரெல்லாம் துடைத்திடுவார். கை தட்டலாமா? துணையாக நின்றிடுவார், உன் துயரெல்லாம் துடைத்திடுவார். இயேசு உன் துயரெல்லாம் துடைத்திடுவார். ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே என்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே என்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு என்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு இந்த உலகத்திலே மாபெரும் அரசனாக, இவ்வுலகின் அரசனாய் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை ஆளும்படியா இயேசு வரவில்லை. மாறாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் விண்ணுலக ஆட்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். வாசிட்டாங்க இங்கிலீஷ்ல 121, சாம் நம்பர் 121. நீங்க தானம்மா? என்ன பேருமா உங்க பேர்? காவியா. அவங்க வாசிட்டாங்க. அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. காவியா வாசிச்ச வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கவர்மெண்ட்ல இருந்து இல்ல. அவன் என்ன சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம்? விண்ணுலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற என் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்க நம்ம எங்கேயோ போய் கதவை தட்டுறோம், சில நேரங்களில் திறக்கப்படவில்லை. ஆனால் விண்ணுலகில் இருந்து ஏன் இயேசு இந்த உலகத்திலே ராஜாவாய் வந்தார்? நீங்களும் நானும் தட்டுகிற போது அங்கே இருந்து திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? மூன்றாவதும் கடைசியுமாக இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இவரை குறித்து வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் தேவதூதன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? மூன்றாவதாக நமக்காக பிறந்திருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இயேசு யார்? அவருக்கு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் இறைவன் இறை மக்களோடு. இறைவன் இறை மக்களோடு இருக்கிறார். அவர் இறைவனாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல என்ன சொன்னேன்? எனக்கு கொஞ்சம் கேள்வி கேட்டு பழகும். சொல்லுங்க. சேவியர், ரட்சகர், சேவியராக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். மனிதன் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. மனிதனை காப்பாற்றுவதற்காக ஒரு ரட்சகராய் வந்திருக்கிறார். அது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் மாபெரும் செய்தி. இரண்டாவது என்ன சொன்னேன்? ராஜா is a king, not for the world, not only for the world. இந்த உலகத்திற்கு மாத்திரம் அவர் அரசன் அல்ல, விண்ணுலகத்திற்கும் அரசன். விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆண்டு கொண்டிருக்கிற அரசனிடத்திலே நீங்கள் தட்டும் பொழுது நிச்சயமாக அவர் உதவி செய்கிறார். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திலே அரசனாய் பிறந்தார். இந்த உலகத்தின் அரசனாக அல்ல. உலகத்தின் அரசர்கள் நம்மை கீழே வைத்து பார்க்க, அழகு பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் விண்ணுலக அரசன் எப்படிப்பட்டவர்? நம்மை தோளின் மேல வைத்து அழகு பார்க்க விரும்புகிறவர். கரங்களை தட்டுவோம். மூணாவது கடைசியாய் சொன்னேன், இம்மானுவேல் இந்த உலகத்திலே பிறந்தார். ஈனே வரும், சரி? ஈன்னு சொன்னீங்கன்னா போதும், இந்த 3 பாயிண்ட் வரும். ஏன்னா நீங்க சிரிச்சுட்டே இருக்கிறதுனால ஈன்னு வச்சுட்டாங்க. ரட்சகர், அப்புறம் ராஜா, மூன்றாவது இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொல்லுகிற எபிரேய பதத்திற்கு கடவுள் தம் ஜனத்தோடு இருக்கிறார், தம் ஜனத்தோடு வாழ்கிறார். இங்கே பழைய ஏற்பாடு என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, புதிய ஏற்பாடு என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. வேதாகமத்தில் 2, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கையுடைய சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? கடவுளை ஒரு மனிதன் நேரடியாக பார்க்க முடியாது. They need mediator. They are called priest. நாங்க
எங்களெல்லாம நீங்க கடவுளை பார்த்துட முடியாது அப்படின்னு நான் அப்படியே ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஆசாரிகள் அப்படி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா அதுதான் சிஸ்டம். ஏன்னா மனிதன் பாவம் உள்ளவனா இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தம் உள்ள கடவுளை பரிசுத்தம் இல்லாம என்ன பண்ண முடியாது, போய் பார்க்க முடியாது. கடவுளை அழைக்கும் போதெல்லாம் டக்குன்னு விளையாட முடியாதாங்க. இட்ஸ் a God of holiness. அவர் பரிசுத்தத்திலே உன்னதமானவர். அந்த கடவுளை சந்திப்பதற்கு ஏற்ற நிலையிலே மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, என்ன அவ்வளவு பெரிய கடவுளா அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் பாக்குறீங்க. நான் புரிய வைக்கணும்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஒரு போதகன், என நம்பி அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஒரு பெரிய சபை இருக்கிறது. நானும் போய் பெரிய ஆள் தான். எந்த ஒன்று பாருங்க, நானும் கொஞ்சம் நான் பெரிய ஆளுன்றதுனால இந்த கரண்ட்ல போய் கைய வச்சேன்னா அது என்ன பார்த்து என்ன சொல்லும், நீங்க பெரிய பரவாயில்ல வச்சீங்க அப்படி சொல்லுமா? என்ன ஆகும்? நீங்க வச்சீங்களா? யாரு வச்சாலும் ஷாக் அடிக்கும். இதுவே நல்ல ஒரு பெரிய எலக்ட்ரீஷியன். நான் ஒரு கிராமத்துல ஊழிய செய்ய போயிட்டு இருந்தேங்க. பாத்தீங்கன்னா கடற்கடன்னு மேல போஸ்ட்ல ஏறுறான், கடற்கடன்னு முருகிறான், இறங்கிறான். நான் கேட்டேன், என்ன சார் அப்பார்ட்மெண்ட் கையை வைக்கிறீங்க? சார் கரண்ட் உள்ள பாஸ் ஆகி ஊறி போய்கிறது சார். என்ன பிரச்சனை? அந்த மின்சாரத்தை தாங்குவதற்கான ஆற்றல் எனக்கு இல்லை. அது இல்லாதனால நான் தொட்டேன், என் வாழ்க்கை கெட்டு போச்சு. தொட்டேன் கெட்டேன், அதுதான் விஷயம். கடவுளை நான் சந்திப்பதற்கு ஏற்ற நிலையிலே என் வாழ்க்கை இல்லாவிட்டால் நான் கடவுளை என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. சந்தித்தால் நான் finished. பழைய ஏற்பாட்டினுடைய சிஸ்டம் அப்படி இருந்துச்சு. அதனாலதான் அதற்காகவே பிரத்யேகமாய் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசாரியர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். இந்த ஆசாரியர்கள் பிரீஸ்டினுடைய வேலை என்ன தெரியுமா? 6 months அவங்க வந்து தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்வாங்க. கடவுளுடைய சமூகத்திற்கு முன்னதாய் போகும்போது இஸ்ரவேல் மக்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர்களுக்காக பலி செலுத்தி, ஆட்டை வெட்டி பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, கடவுளே இதெல்லாம் மக்கள் செய்த பாவங்களை இந்த ஆட்டின் மேலே நான் சுமத்துறேன், அவங்களை நீங்க தண்டிச்சிடாதீங்க, அவர்களுக்கு பதிலாக ஒரு பலி பொருளாக இந்த ஆட்டை நான் பலியிடுறேன் என்று சொல்லி கடவுளுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை கொண்டு போய் தெளித்து கடவுளுடைய இரக்கத்தை அங்கே பெற்று தந்தார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய நிலை. இப்படிதான் சிஸ்டம் இருந்துச்சு. ஆனால் இயேசு இந்த உலகத்தினுடைய நிரந்தர பலியாய் இந்த உலகத்தில் வந்தார். அவர் என்ன சொன்னார்? எல்லா ஜனத்தினுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் அடைய வேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் நான் அடைந்து விட்டேன், என் நிமித்தமாய் அவர்கள் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் மூலமாக நீங்கள் கடவுளிடத்திலே சேரலாம். அதுக்காகத்தான் கடவுள் இந்த உலகத்திலே இறைவனாக வந்தார். It means இயேசு இந்த உலகத்திலே வந்ததனால இறைவன் நம்மோடு வாழ்கிறார், நம் உள்ளத்திலே வாழ்கிறார். இயேசு நம்மோடு வாழ்கிறார். நான் இறைவனை சந்திப்பதற்கான அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், தகுதியை பெற்றுக் கொள்ளுகிறேன். There is no need mediator. அப்ப எதுக்கு அங்கி போட்டு வந்து நின்னுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த இறைவனை குறித்த பண்புகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் அவருடைய வாயா இருக்கிறோம். அவ்வளவுதான். கடவுளுடைய பாருங்க, இந்த வாயாரு இந்த வாயெல்லாம் பார்க்க முடியாதுன்றீங்களா? கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கான வாயாய் மெசேஞ்சர்ஸா தான் நாங்க இருக்கிறோம். நாங்க மீடியேட்டர் இல்ல. அன்றைக்கு ஒரு காலத்திலே தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே மக்களுக்காக பலி செலுத்தி அவர்களுடைய பாவங்களுக்காக பிரதிநிதியாய் நின்றவர்கள் ஆசாரியர்கள். ஆனால் இன்றைக்கோ நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளிடத்திலே நேரடியாக சேரலாம். அன்றைக்கு கூப்பிட்ட உடனே கடவுள் இறங்கி வந்து விட மாட்டார். அதற்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் தேவை, சாங்சுவரி பிளேஸ். தேவாலயம், தேவாலயத்துலதான் கடவுள் இறங்கி வருவார். அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பல நாட்கள் என்னுடைய போதனைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன்.
அதற்கான நேரமும் இப்போ இல்லை. அப்படி ரொம்ப நேரம் எடுத்தாலும் நீங்கள் என்னென்ன பண்ண மாட்டீங்க. இப்போவே என் டைமை நான் பார்த்துக்கிறேன். சுருங்கத்தானே பேசுறேன்னு சொல்ல. கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வருகிறேன், இறைவன் எங்கோ இருந்தால் இயேசு இறைவனாக இந்த உலகத்திலே வந்து உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 3 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். வீரந்தா
Hallelujah! Hallelujah! Apa sampai sini kau? துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு ரட்சகர் கொண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.